அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு சினிமா பார்ப்பது என்பது ஏதோ ஒரு திரையில ஒரு காட்சியை பார்ப்பது கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல அவன் என்ன ஆகுறான்னா, அந்த கதாபாத்திரத்தோடு தானும் ஒருவனாக மாறி விடுறான். அதனாலதான் திரைத்துறையில இருந்து பல பேர் தலைவர்களாக நாம வந்துடலாம், நம்ம ஏன் முதலமைச்சராக கூடாதுன்னு எம்ஜிஆர் தொடங்கி விஜய் வரைக்குமான முயற்சி நடந்து கொண்டே இருக்கிறது. அதுல சிலர் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள், வெற்றி பெற முயற்சிகிறவர்களாகவும் இருக்காங்க. அதாவது ஒரு அறிஞன் சொன்ன திரைப்படம் பார்க்கிற அனுபவம் எப்படின்னா, தன் கண்ணீரால் அவனுடைய ஆன்மாவை கழுவி கொள்ளுகிற ஒரு சுக அனுபவம் அதுல இருக்கிறதுங்கிறான். ஏன்னா உங்களுக்கு மனசு லேசாயிரும் கண்ணீர் கொடுக்கிற போது. அப்படிப்பட்ட ஒரு உருக்கத்தை தரக்கூடிய, அப்ப இந்த கொடூரமான காட்சிகள் கொண்டிருக்கிறதெல்லாம் காட்டுகிற போது சங்கிகள் பதட்டமாகறான். ஏன்னா இப்பொழுதுதான் கேரளாவிலே முதல் முறையாக ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக சுரேஷ் கோபிங்கிறவரு வெற்றி பெற்றிருக்கிறார். அப்ப கேரளாவில் பாஜக தன்னுடைய அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிருச்சு, முதல் கட்டமாக ஒருவர் வந்துட்டாரு அப்படின்னு அவங்க நம்பி இருக்கிற போது, இந்த அரசியலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், டெவலப் பண்ண நினைக்கிறப்ப எம்புரான் மாதிரி ஒரு படத்தை எடுத்து கேரளா அப்படிலாம் சீரழியணுமா மத கலவரத்துல என்று கேட்கிற ஒரு கேள்வி கேரள மக்களோட மனசாட்சியை, கலை உள்ளங்களாக இருந்தாலும் சினிமா பார்க்கிற ரசிக உள்ளங்களா இருந்தாலும் அந்த பொது புத்தியில, அந்த பொது மனசாட்சியினுடைய கதவுகளை தட்டுகிறது அந்த படம்.